இன்னைக்கு ஒரு பயணம். இது யாழ்ப்பாணம் நோக்கி யப்னாவில் இருக்கிற சோழ சாம்ராஜ்ய உணவகம். அதான் கொழும்பாட்டம் வந்து நல்லா வளர்ந்துட்டுது. யாழ்ப்பாணம் டோட்டல் வந்து வேற அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆயிட்டுது. நான் இங்க வந்து ஸ்பெஷலாம் இந்த புடவை கடை வந்துட்டு இங்க இருக்கிற கடைகளா இருக்கட்டும், இங்க டிராபிக்கா இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க போற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எல்லாமே கொழும்பாட்டம் வந்து அப்படியே மாறிட்டுது. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ஸோ வந்து அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்ததுக்கு பிறகு வந்து உண்மையை சொல்ல போனால் அவங்களோட நாங்கள் இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நாங்களும் கொஞ்சம் வேலையை ஓடி தெரிஞ்சது. ஆனால் அவங்களும் நம்மளை வந்து நம்பி வந்தவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட வந்து நாங்கள் இங்கே எல்லா இடம் வந்து சுற்றி பார்க்கணும்னு சொல்லி, ஆனால் எங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து இன்றைக்கி ஒரு பயணம். இது யாழ்ப்பாணம் நோக்கி. திடீரென்று யாழ்ப்பாணம் நோக்கி எதுக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நான் ஆரம்பத்திலே வந்து சொல்ல விரும்பலை அந்த வீடியோவை. பட் இருந்தாலும் இப்போ அம்மாக்கள் வந்து இப்போ 4 நாள் ஆகிட்டா 5 நாள் ஆச்சு. 5 நாள் ஆச்சு. அப்போ 5 நாளும் வீட்டோட எப்படி போச்சு? டவுனுக்குள்ள ஷாப்பிங், சமையல், அது இதெல்லாம் போயிட்டு அப்படியே போயிட்டு நேற்று பர்த்டே பார்ட்டி அப்படியாண்டு போயிட்டு அங்களுக்கு ரூம்ல வந்தா பிக் பாஸோட போயிடும். ரூம் விட்டு வெளியில போனாதான் என்னன்றது தெரியாது. ரைட், ஓகே. வந்து இப்போ என்ன காரணம் அப்படிங்கிறத நான் போய் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரிங்கோவில் நிற்கிறோம். வந்து அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாங்கள் இங்கே அடிச்சிட்டோம். பட் வந்து நாங்கள் விடியச்சாமை வந்து வலிக்கூட்டோம். அதாவது நாங்கள் செட் பண்ண டைமை தாண்டி கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆனால் விடியச்சாமை நாங்கள் வெளிக்கூட்டு வந்து இங்கே வந்துட்டோம். எதுக்காக அப்படிங்கிறது வந்து போக கண்டினியூவாக சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5:45. நாங்கள் வந்து 5:30க்கு இங்கேருந்து வெளிக்கூட்டு இருந்துருக்கணும். கொஞ்சம் வந்து லேட் ஆகிட்டுது. பட் இருந்தாலும் இனிமேல் டைம் தானே வந்து. ஸோ வந்து வலிக்கிட்ட போகிறோம். என்னென்னு சொன்னால் கொலம்பிலேருந்து வந்து நாங்கள் அம்மாக்களை கூட்டி வந்த பேன் வந்து இதே பேன் தான். ஸோ வந்து பேன் டிரைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மள்ட்ட பிரதர் தான் வந்து. அதாவது இவர் வந்து இப்போ டிரைவராக வந்து ஒரு ட்ராவல்ஸில் வாகனம் வந்து ஓடிட்டுருக்கிறார். அதனால் இப்போ ஒரே தான் கைவசம் கூட்டிகிட்டு போகிறது. என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் இப்போ சொல்கிற இடத்துல நிப்பாட்டுவாப்பில். இப்போ எப்படி சொல்ல, இதுக்கு முதல் போன ஹைஸ்களும் வந்து ஓகே. பட் இருந்தாலும் இப்போ அவர் நம்மளோட சுச்சுவேஷன் எல்லாம் தெரிஞ்சவர் தானே. ஸோ நம்ம சொல்ல முந்தமே வந்து அந்தந்த இடங்களில் வந்து நிப்பாட்டி கொண்டுருவார் வந்து. ஓகே, இப்போ வந்து வெளிக்கூட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் வந்து இதுக்கு அடுத்ததான் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால் இங்கே ஸ்டாப் பண்ணுறா அப்படிங்கிறது தெரியல. வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் ட்ரிங்கோ போயிடுவோம். அங்கே தான் போகணும். பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கே முடிச்சுட்டு ட்ரிங்கோவிலேருந்து அப்படியே கண்டினியூ நம்மளோட ட்ராவல் டைம் வந்து. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து போக தான் வந்து எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிய வரும். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லொக்கேஷன் பார்த்தாலே தெரியும் வந்து. அதாவது வெட்டிக்குலோ வெல்கம் போட் சொல்லி சொல்லுவோம். அதாவது மட்டக்களப்பு வரவேற்பு டூபி வந்து தான். ஸோ நிறைய ஃபோட்டோஸில் நிறைய வீடியோவில் வந்துட்டு மட்டக்களப்பு வந்து பிரதிபலிக்கிறதே வந்து இந்த இருக்கிற ஒரு போட் தான் வந்து. அது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்குது. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஃபில்லப் பண்ண போகிறோம். ஸோ வந்து டீசல் அடிக்க ப்ராப்பரில் வருதர். என்னென்னு சொன்னாலும் வந்து இது வந்து ஹையர்ஸுக்கு எடுக்கிறது வந்து அவங்க வந்து எங்கே போகிறோம், எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து வந்துட்டு 2 வகையில் வந்துட்டு இதற்கான காசை வந்து எடுத்துக்கொள்வாங்க. அதாவது இதுக்கு சார்ஜ் பண்ணுறது வந்து. அப்போ நம்மளோட பிரதர் வந்து கொலம்புக்கு ஏற்ற வந்துட்டு கொலம்போ கண்டு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதன்படியாக எடுப்பாங்க. அண்ட் வந்து நாங்கள் இப்போ யப்னா போகிறது வந்து இப்போ 2 நாள் பயணமாக வந்து இருக்க போகுது. ஸோ 2 நாளுக்கும் வந்துட்டு எப்படின்னு சொன்னால் வந்து டொல்ஃபின்காரங்களுக்குரிய அந்த ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு ஃபியூல் வந்து நம்ம அடிச்சுட்டு அண்ட் வந்து டிரைவர் சம்பளம் வந்து கொடுத்துவாங்க சொன்னாலும் வந்து சரி. இது வந்து இந்த பேக்கேஜ் வந்து நாங்கள் மாற்றி எடுத்துருக்கோம். அதாவது அவங்க ஃபியூல் அடித்து எல்லாம் செய்து தந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அண்ட் வந்து நம்ம இதை பண்ணி எடுக்கிறோம்னு சொன்னாலும் வந்து அதுக்கும் வந்து ஒரு இது இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து இப்போ நாங்கள் எடுக்கிறோம். அதாவது இப்போ வண்டி காசு மட்டும்தான் வந்துட்டு இந்த காய்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். மற்ற வந்து டிரைவர் சம்பளம் வந்து ஃபியூல் காசு வந்து எங்களோடது வந்து. ஓகே, எத்தனை வருஷம் அனுபவம் பிரதர் உங்களுக்கு? 2 வருஷமா டிரைவர் நம்பி வரலாம் தானே. யாழ்ப்பாணம் நிறைய போயிட்டு வந்தார் அவர். புதுசெல்லாம் இல்லை. அதனால் ஓகே, நம்பி போய் வந்துடலாம்.
ஓகே, வளமையாக வந்து நம்ம ஒரு லாங் ட்ராவல் பயணம் பண்ண போகிறோம் அப்படி சொன்னால் வந்து காலையில் வந்து ஒரு வழி பிள்ளையாரை கும்பிட்டுட்டு போவோம். ஸோ அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிள்ளையாரை வந்து வெட்டிக்குலோ பிள்ளையாரடின்னு சொல்லுவோம். வந்து வளமையாக வந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்து போகிறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நின்று சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து போவாங்க. ஸோ இதே மாதிரியான வழிப்பிள்ளையார்கள் வந்து இங்கேயால வந்து நிறையவே இருக்குது. அதாவது இந்த பிள்ளையாரடின்னு சொல்லப்படுற இந்த பிள்ளையார், அதே மாதிரி அதாவது கழுதாவளி கல்லடி பிள்ளையார் அப்படின்னு சொல்லி அது மாதிரி எங்களோட ஊரில் இருக்கிற அந்த ஆத்துக்கட்டு பிள்ளையார். ஸோ அப்படியான பிள்ளையார்களை வந்து நாங்கள் வெளிப்பயணம் போகும்போது இறங்கி கும்பிட்டுட்டு போவோம். ஓகே, சாமி கும்பிட்டீங்களா வருது? ஓகே, அப்போ வழி கொடுவோம். ஓகே, ஸோ வந்து இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரிங்கோ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து ட்ரிங்கோவில் தான். ட்ரிங்கோவில் வந்து வளமையாக நாங்கள் சாப்பிட்றதா இருந்தால் வந்து கொஞ்சம் நம்மளோட வீட்டு சாப்பாடு மாதிரி அப்படியே சந்தோஷமாக வந்து சாப்பிட்றதுக்குரிய ஒரு இடம் வந்து இங்கே இருக்கிற இந்த உபாவன்ஷர் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் மூணுமே வந்து இங்கே கொடுப்பாங்க. இது வந்து ஒரு சிங்கிள் அக்காக்கள்ன்ற கடை. சாப்பாடு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அங்களும் வந்து நோட் பண்ணியிருக்காரு போல் வீடியோவில். நாங்கள் இங்கே இந்த கடையில் சாப்பிட்டு வந்து நோட் பண்ணிக்கார் நினைக்கிறேன். ஒரு வீடியோவில் 2 வீடியோவில் என்ன தான் காண்பிச்சுங்க நினைக்கிறேன் இந்த கடையை. நாங்களும் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இப்போ கடையை விட்டுட்டு அங்கால இங்கால வந்து ஓடி தெரிஞ்சது. ஸோ ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, புதிய கேம மனது பான் இடியப்பம் தீனுவா கருப்பு ரைட் சம்பல் வாங்க. இடியப்பம் காணுண்ணா, இடியப்பமா? இடியப்பம் உங்களுக்கு பிரதர். இடியப்பம் உங்களுக்கு பிரதர். சோறா? இல்லை, காலையில் அவன் சோறு சாப்பிடுப்பாங்க இருக்கப்புறம். ஓகே ரைட். எக்கனக் பட் இதிங் ஆஹார். Dekai donat attara pahat எடுக்கலாம். ஸோ காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட் சாப்பாடுன்னு சொல்லி 3 வேளையும் சாப்பாடு வந்து தரமான சாப்பாடுங்க சாப்பிடலாம். ஸோ முன்னாடி வந்து நாங்கள் காட்டியிருந்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி அந்த கடையை காட்டினது. கமராமேனு பாவம் இது சாப்பிடும். பயங்கர காத்தடிக்குது. எந்த ஏரியா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பவுனியா செட்டிக்குளம் அந்த ஏரியா அங்கலப்பில் தாண்டி வந்திருக்கிறோம். நல்ல கனவை கண்டு கொண்டு வந்த ஒரு தலைவர் நல்ல நினைத்திரி அவங்களோட பாடு சர்பத் ஜூஸ். ஓகே, அதாவது ஒரு இளநியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 200 ரூபா கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம ஜூஸாக குடித்தாலும் சரி வந்து நார்மலாக இளநியை குடித்தாலும் வந்து 200 ரூபா வந்து போகுது. தெரியல இங்கே வந்து அந்தளவுக்கு ப்ரைஸாக வந்து கொடுக்கணும் போல இருக்குது. ஆனால் தேங்காய் வந்து 160 ரூபா 150 ரூபா தேங்காய் போகுது.
இளநீ வந்து 100 ரூபா அப்படி எங்களை பக்கம் நோம்பலா போகுது இங்கே பக்கம் விலையாக கொடுக்குறாங்க போல. ஒரு வீடியோ பார்த்துனா சின்ன படத்துல 150 150 ரூபா சிங்கள பக்கம் சில இடங்களை பொறுத்து இங்கே பக்கம் 10 ரூபா கொடுக்குறாங்க என்ன சொல்லி தெரியல. ஸோ இளநீ குடிச்சிட்டு தான் கிளம்ப போகிறோம். ஏழாம இருக்குது. நீங்க 2 பேரும் தான்டா அவன் கனவெல்லாம் காண்றான் இப்படி என்று அதுல நான் கண்ணாடியில பார்த்துதான் வந்து கனவு வேண்டாம் கிஷோ கனவு கண்டு வரான். ஐஸ் போட்டு கொடுங்க கிஷோருக்கு கனவு காண்ற காலம் தொடங்கிட்டு வயசு ஏனே கனவு கண்டு கலைஞ்சு போயிட்டு அதெல்லாம் ஏன்னா அதெல்லாம் ஒரு காலம் என்னத்த சொல்ல போனா மன வருத்தம் கூட ஏன்னா கனவு அது 16 வயசு 17 வயசு அதெல்லாம் அது அந்த அது அது வளமை எல்லாரும் காண்ற கனவுகள் தானே. அந்த வயசுல நீங்க 4-5 கனவு கண்டு தீர்வுறது கேக்குதா. அந்த வயசுல அதெல்லாம் அது வளமை எல்லாரும் கனவு காண்ற வயசு. இந்த வயசு தான் பார்க்கணும். பொறுப்பான வயசு காண்ற கனவு கழுத்த வரைக்கும் நீட்டு கொண்டு விட்டுரு. கட்டத்தான் கட்டி விட்டுருக்காங்க. பேர் தெரியுமா என்னண்டு தெரியாது. இதுல பேர் தான் வந்து தமிழ்ல சொல்ற சிலந்தி. இது சுத்தி இருக்கிற வந்து தமிழ்ல சொல்ற சிலந்தி வாழன்றது. புயல் படிக்கலையா நீங்க நித்திர கண்ணுல பேசுறேன். நம்ம சுற்றாடல் படிச்சிருக்கணும். சுற்றாடல் இதெல்லாம் சிலந்தியை பற்றி சொல்லிருக்க மாட்டாங்களே. நீயா அதானே எடுத்த உண்ட கேட்கணும் எல்லாம் எல்லாத்தடி. அடிபொலி நல்லா இருக்கு. அதாவது லெமன் மிளகு எல்லாம் சேர்த்துருக்குறாங்க. நான் ஐஸ் குறைய தான் போட்டேன். நான் சாலி ஐஸ் போடுறது அப்பயும் பயப்பட்டேன் நான் வந்து. ஆனால் அப்போ வந்து குறைச்சி தான் எடுத்தது. செம்மையாக இருக்குது வேறு லெவல். ஸோ அதில் எக்ஸ்ட்ரா வந்து பலன்ஸ் அந்த இளநியில் வாரதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதுவும் இங்கே இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கும் மேலே. ரைட் பிரதர் ரெஸ்ட் எடுக்கிறேன் அடிஞ்சாருங்க விளையாட்டு. என்ன தலைவர் வண்டி ஓடி 90 அதாவது மாங்குளத்துல வச்சு ஐயா மாட்டு இவர் நல்ல கனவு கண்டு வந்தவர். என்ன கனவுடா கண்டு என்ன கனவு கண்டு கைனெல்லாம் வந்து தலைவர் சிவமா நல்லதோ ஓகே. ஸோ அம்மாக்கு எல்லா பொருமே வந்து ஆச்சு. இப்போ பார்த்துருப்பீங்க இங்கே வந்துருப்பேன்னு சொல்லி. ஆனால் உண்மையான விஷயம் இதையும் தாண்டி இன்னும் நிறைய இருக்குது. ஃபைனலாக வந்து சேர வேண்டிய இடம் இதுதான் யாழ்ப்பாணம். தலைவர் ஜமாட இதில் கெரியெல்லாம் பிடிக்கும். நம்மளே தான் பூட்டணும் போல இருக்கு. இந்தியாவில கொண்டு வந்த போட்டி இருக்கு. இந்தியாவில இருந்து கொண்டு வந்தா அப்போ இங்கே எடுக்கல. கடவுளே ஆண்டவரே நம்மள ஒன்று போட்டு தான் நம்ம தலைவர் பைக் கொண்டு வைக்கணும். கொண்டு பைக் பிரச்சனை இல்லையா. ஆனால் பைக் ரெடிக்கு இது வேணும். அதாவது நம்மளோட பேடனுக்கு வந்து இது பூட்டணும். ஆனால் இங்கே எடுக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது தேசியனா இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தோம். நல்லா இருக்குடா. ஆர்டர் பண்ணி தான் அமேசானில் இது ஒன்று எடுக்க தான் பண்ணேன் சொன்னால் நான் செத்து போயிட்டேன். வந்து போனதில் வந்து இது இருந்திருக்கேன். நான் இதில் இருந்திருப்பேன். இதில் வேக் இருந்திருக்கு. அப்படியே ஹாயாக இருந்துருக்கலாம். வேண்டி போட்டதான் இருக்குது பேட்டனுக்கு பூட்டுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியலை. அஃப்னா சைட்டில் வந்து ப்ளக்கிங் கண்டினியூவாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு பாட்டாக வந்து அப்படி வரப்போகுது. அதுக்காண்டி கேட்குற பாட்டு கிடையாது. பாட்டு என்ன கூலர் இல்லையா அதுக்கு என்னத்துக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம் பைக்கே சார்ஜ் பண்ணுறோம். ஸோ வந்து கண்டினியூ வந்து நம்ம ட்ராவலிங்கை வந்து பார்க்கலாம். ஓகே கேஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு யப்னாவில் இருக்கிற சோழ சாம்ராஜ்ய உணவகம். அதாவது வந்து ராமநாதர் ரோட்டில் வந்து இந்த உணவகம் வந்து இருக்குது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே வரேன். ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னால் வந்து பல ஃபுட் ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கோம் இந்த சைடில் வந்து. ஸோ அப்போல்லாம் வந்து காமிச்சிருக்கோம். நிறைய நாச்சியார் வீடுகளை வந்து இந்த செட்டப்பில் அதாவது உணவகமாக வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து நல்ல தரமான சாப்பாடுகளாக வந்து இருக்கும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் நம்மளோட ப்ளக்கிங் இன்னும் முடியலை. கண்டினியூ அப்படி வந்து கொண்டு இருக்கு. எதை நோக்கி இந்த பயணம் யாழ்ப்பாணத்தில் அப்படி சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் சடன்னு சொன்னால் அது படன்னு முடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதனால் போக சொல்லுவோம். எனக்கு என்னமோ கேரளாவில் மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரியே ஃபீல் ஆகுதா. இங்கே வர்றா இல்லை கேரளாவில்ட்டாலே இப்படி தானேடா. அதான்டா இப்படி இருக்கிற. ஸோ எந்த சைடு போகிறது ஸ்டாஃப் ஒன்லி அந்த இருக்கிறாங்க.
முதல்ல இந்த புத்தகத்தை பாருங்க வருது ஜூஸ் நான் குடிக்கல நீங்க பாருங்க கூலா ஒன்றும் இல்லை நம்மளுக்கு ஹாட் வாட்டர் மட்டும் என்ன படிக்கிறீங்க பள்ளிக்கூடத்துல பாட படிச்சு எல்லாம் படிக்கிறீங்க மட்டன் பிரியாணி மட்டன் ஷபான் அதுல லைன்லயா ரெண்டு தான் ரெண்டு தான் மகாராஜா சூப்பர் இதெல்லாம் பாஸ்மதி ரைஸ் தானே என்ன இது சரவண பவன் மாதிரி சரி இப்ப ஆர்டர் திருப்பி சொல்லுங்க ஓகே ரெண்டு தாலி உங்களுக்கு ஜூஸ் என்ன பாருங்க மட்டன் பிரியாணி சொல்லவா நாங்க அந்த ராஜா உங்களுக்கு என்ன சொல்லுங்க மெனு கார்டு எனக்கு ஒரு கேசரி கத்தரிக்காய் கத்திரிக்காய் என்ன பச்சடியா பச்சடி ரைத்தா ரைத்தா ஓகே ஸோ 3 வச்சிருக்காங்க நீ சாப்பாடு வரல இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ல நான் விரதம் அதான் எனக்கு இல்லை சாப்பாடு வெயிட் பண்ணதுக்கு ஸ்பெஷல் இல்லை 2 பேர் சாப்பிட்டாங்க வந்தீங்களா மாம்பழம் மாம்பழம் ஓகே ரைத்தா எங்களுக்கு காய் தந்திருக்காங்க உங்களுக்கு பழம் தந்திருக்காங்க கத்தரிக்காய் பச்சடியா அது என்ன சொல்லுவாங்க இது கூட்டு ஓகே எல்லாம் அதெல்லாம் இன்க்ளூடிங் தான் அந்த ராஜ விருந்து ராஜவிருந்தனால இப்படித்தானா அப்படிதான் ஆனா பரோட்டா வந்து வரணும் பரோட்டா மட்டும் தான் அது மற்றது ரைட் ஸோ வந்து இந்த நம்ம ஆர்டர் பண்ணது என்ன ராஜவிருந்தம் ராஜவிருந்து மகாராஜா சோழ சாம்ராஜ் ராஜவிருந்து ஓகே அவங்களோட ஸ்பெஷல் வந்து இதுதான் நீங்கள் ஸோ இதுக்குள்ள வந்து அட் ஆகிருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தம் போட்டிருக்காங்க அதோட சேர்த்து வந்து வெள்ளை அரிசி சோறு வந்து கொடுக்குறாங்க அதுக்கு வந்துட்டு ஒரு அன்னாசி வச்சு கொடுக்குறாங்க நான் வந்து ஷாக் பண்ணதான் என்னடா இது நம்ம ஆர்டர் பண்ணலையே வந்திருக்குன்னு சொல்லி அதோட ஸ்பெஷல் அதாவது அது கொடுக்கும்போது வளமே அந்த கொடுக்குறாங்க நம்ம அதில் வந்து பொரியல் மற்றது ஆட்டுக்கறி பருப்பு கறி மீன் இது கூட்டு என்ன கூட்டுன்னு தெரியல அண்ட் இதுக்குள்ளேயும் வந்துட்டு சிக்கன் நினைக்கிறேன் ஸோ ஒன்றா இருக்குது எத்தனை வெரைட்டி இருக்குன்னு பாருங்கள் இங்கெல்லாம் வந்து தர இறக்குறாங்க வந்து அப்படி இறங்கிட்டு இருக்குது நம்ம எடுத்துக்கொள்ளுமா ஓகே சோழி முடிஞ்ச அவ்வளோதான் ஸோ ராஜவிருந்து என்ன மகாராஜா விருந்து மட்டமாக முடிச்சிட்டு அப்படியே எல்லாம் முடிச்சுட்டாங்க லாஸ்ட்டாக வந்து கூலை குறைச்சி ஒரு லெமன் ஜூஸ் இதோட ஓகே லஞ்ச் வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சுது அப்பனே ஈஸ்வரா ஸோ முடிச்சுட்டு இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னு சொன்னால் வந்து புடவை கடைக்கு வந்திருக்குது அம்மாவுக்கு வந்து புடவை எடுக்கிறதுக்கு என்ன அங்கே விட்டுட்டு இங்கே வந்துன்னு சொல்லி பார்ப்பீங்க வந்து சொன்னால் இங்கே வந்து ஸ்பெஷலாம் இந்த புடவை கடை வந்துட்டு இது ஃபைன் மார்ட் சிட்டிலிஸ் நம்ம இந்த கடைக்குள்ள போகக்கூடாதுடா நம்ம உள்ளே போயிட்டு வாங்க நாங்கள் வெளியில் நிற்கிறோம் இந்த கடைக்குள்ள நாங்கள் வர ஆகாது இளம்பிள்ளையர் கூட நிற்கிது வயசு சந்திப்போம் ஓகே என்னென்னு சொன்னால் வந்து இப்போ யப்னா டவுன் ஏரியாவுக்குள்ள வந்துட்டோம் ஸோ ஒவ்வொரு இடமா வந்து எங்களை சுற்றி காமிக்கிறாங்க நாங்கள் முன்னாடியே வந்து இந்த ஏரியாவில் வந்து பார்த்துருக்கோம் பட் இருந்தாலும் இப்போ வந்து அம்மாக்கள் வந்து இந்த புடவை கலெக்ஷன் வந்து தேடிட்டு இருக்காங்க ஸோ அதனால் ஒவ்வொரு இடமா போய் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்கிறாங்க கொழும்பாட்டம் வந்து நல்லா வளர்ந்துட்டுது யாழ்ப்பாணம் டோட்டல் வந்து வேற அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டுது இங்கே இருக்கிற கடைகளாக இருக்கட்டும் இங்கே டிராஃபிக்காக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கொழும்பாட்டம் வந்து அப்படியே மாறிட்டுது என்னோட சொன்னால் மதர் வந்து மட்டக்களப்பில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு எவ்வளோ தூரம் வெளிக்கிட்டு வந்ததுக்கான காரணம் நான் காட்டல உள்ளே போனால் அங்கிள் சொன்னவர் வந்து பொம்பளையோட மட்டும் உடுப்பெடுக்க போயிடக்கூடாதுன்னு சொல்லி அதால் நான் அப்படி நின்றுத்தேன்
ஆனா சொல்லிட்டு அங்குள் வந்து உள்ள போனவ. அக்காட்ட பேக் வாங்கிட்டு. நில்லுங்க காட்டுறேன். அதை கொஞ்சம் தான். ஸோ முக்கியமாக வந்து இந்த புடவைகள் வந்து எடுக்கிறதுக்காக வேண்டி தான் அம்மா வந்து இவ்வளோ தூரம் வெளிக்கிட்டு வந்தது வந்து முக்கியமாக இதை எடுக்கிறது தான். ஏன்னா அது அங்கே எடுக்காமல் இங்கே வந்து எடுக்கிற நீங்கள் இல்ல அங்க யூடியூப்ல வீடியோ பார்த்தீங்க பார்த்தனா நல்ல செலெக்ஷன் இருந்தது. மெலிவாவும் விலை சொன்னவங்க, அதே மாதிரி மெலிவாவே தந்தவங்க. இப்போ பார்த்தீங்களா இலங்கையில் யூடியூப் வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை எல்லாம் செலுத்துன்னு சொல்லி பார்த்தீங்களா. அந்த யூடியூப் போட்ட ஒரு ஆளை நாங்கள் இப்போ சந்திச்சது அங்கே ஓனர்கிட்ட சொல்லிட்டு வந்தோம். கேஸ் அங்கே இப்போ மெட்ட கடையில சந்திச்சுட்டு தான் வந்தேன். வந்துட்டீங்க. ஸோ வந்து ஓகே, இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன் இருந்தது, எடுத்தாச்சு, நிறைய இருக்குது. இப்போ என்ன ஸ்பெஷலுக்காக வந்து உண்மையில நீங்க புடவை எடுக்க வந்தது? கல்யாண வீட்டுக்கு அதான் வந்தேன் நாங்கள். இப்போ இதோட வந்து நாங்கள் இதை முடிச்சுக்குள்ள நான் நினைக்கிறேன். நான் உள்ள கடைகளுக்குள்ள போகலன்னு சொன்னால் இளம் பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் வந்து நின்றது உண்மை. அதால் வந்து நான் உள்ள போகல அந்த பயத்தால் வந்து. ஸோ நம்மளுக்கு அந்த வயசான பிள்ளைகள்னு பார்த்துக்கிட்டு ஏன்னா ப்ரொஃபஸ் வந்தாலும் ஸோ இதெல்லாம் தேவையில்லை. நான் என்ன சொன்னால் 32 வயசுன்னு சொல்லி வச்சிருக்கு. அதில் வந்து எதுவும் நான் அப்படி சொல்லி விட்டாச்சு. ரைட், நாங்கள் காற்று நாங்கள் இந்த ஊருக்கு வந்தால் தான் இப்படி காற்று அடிக்குது. சும்மா இருடா. 30 அவர் வந்து இப்போ இங்கத்திய ஸ்டைலுக்கு சாரி எடுக்க மாட்டார். அவர் அங்க கேரளா ஸ்டைலுக்கு தான் சாரி எடுக்கும். உங்களுக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்கே. அப்ப இங்க ஷாப்பிங் பெற மாட்டார் கல்யாணத்துக்கு. இங்க வந்துரும் இங்கெல்லாம் நிறைய புடவை கடையில கேரளா சாரி இருக்கு இல்லையா? நம்ம அமேசான்ல ஆர்டர் பண்ணியாச்சு, இங்க எடுப்போமே. பிறகு என்ன சரியா? அப்ப இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சு கொள்றோம். அண்ட் வந்து நீங்க எந்தெந்த கடையில் எடுத்துங்கன்ற பேர் ஞாபகம் இருக்கா? எந்தெந்த கடை சொல்லுங்க. சுண்ணாத்துல ஃபைன் மார்ட், மெட்டது டவுனுக்குள்ள யுவானி டெக்ஸ்டைல், ரெண்டுலேயும் வந்து செலெக்ஷன் பண்ணி எடுத்தீங்க. ஸோ வந்து அவங்க சொன்ன கடையில் வந்து நல்ல செலெக்ஷன் இருக்குதா வந்து சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து எடுக்கிறதா எடுக்கலாம். அதில் ஏதாச்சும் உங்களோட விருப்பம் எடுங்கட்டெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். சப்போஸ் வந்து அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் வீடியோ ஃபோன் எடுத்து வீடியோவில் அந்த படி எனக்கு சொன்னதெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க. ஏன்டா இவங்க வந்து இப்படித்தான் வந்து சில யூடியூபர்ஸ்ட்டு வந்து கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே இல்லையே அப்படி சொல்லி அந்த கேள்வி எங்கிட்ட வந்து கேட்டுறாதீங்க. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த ஒரு வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். தனிப்பட்ட விருப்பம் நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். நீங்க வந்து தனிப்பட்ட முறையில முடிவெடுங்க. அப்ப நம்ம பாய் போட்டுருமா? பாய்.